So hello students, 2025 group 4 ல கேட்ட கொஷின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 172. So there are 80 students in a class. If 25% are absent on a particular day அப்படின்னா, so find the number of students present in the class அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 80 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் வந்து 25% வந்து உங்களுக்கு ஆப்சண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போது 80%ல் 25% என்னென்னு கண்டுபிடிச்சா எத்தனை ஸ்டூடெண்ட் ஆப்சன்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ 80%, ஓகே சாரி 80 ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ 25% ஆஃப் 80 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, 80 ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 80 × 25/100. ஸோ கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ 2 5s are 10, 5 5s are 25, so 1 2s are 2, so and 4 2s are 8, so 5 4s are 20. So 20 students are absent. Okay, 20 students are absent அப்படின்னா அப்போ 80 minus 20 is equal to 60 students are present. ஓகேவா? 60 students are present. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? 60 பேர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஈஸியஸ்ட் சம் தான் இது. ஓகேவா? நீங்கள் அழகாக போட்டு முடிச்சிடலாம் நீங்கள். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 2025 குரூப் 4ல் கேட்ட ஸோ ஒன் ஆஃப் த கொஷின்ஸ் தான் இனி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ வாங்க பார்க்கலாம். 173, த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் எ கிளாஸ் இஸ் 5:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் 16% ஆஃப் பாய்ஸ் அண்ட் 8% ஆஃப் கேர்ள்ஸ் ஃபெயில்டு இன் அன் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாய்ஸ் வந்து 5, ஸோ கேர்ள்ஸ் வந்து 3ன்ற ரேஷியோவில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரேஷியோ நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸ்ட்ரென்த் என்னென்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒன்லி பர்சன்டேஜ் மட்டும் தான் கேட்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஸோ பாய்ஸு, ஓகே பாய்ஸை நம்ம 5x, ஸோ கேர்ள்ஸை நம்ம ஸோ 3x அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ வாட் அபவுட் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8x. ஓகேவா? ஸோ இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும் நம்மளுக்கு. இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா 16% பாய்ஸ் வந்து ஃபெயில்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? 16% ஆஃப் பாய்ஸ் ஃபெயில்னா இந்த 5xல் 16%. ஓகேவா? ஸோ 5xல் 16% ஆஃப் பாய்ஸ் வந்து ஃபெயில்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபெயில்னு சொல்லும்போது 5x ஸோ இன்ட்டு 0.16 இஸ் ஈக்குவல் டு 0.8x. இது பாய்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் பாய்ஸ். ஸோ அதே மாதிரி கேர்ள்ஸ். ஓகேவா? ஸோ சாரி கேர்ள்ஸ் வந்து ஸோ 3x. ஓகேவா? ஸோ 3x இன்ட்டு ஸோ எத்தனை பர்சன்டேஜ்? 8% வந்து ஃபெயில் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் 3x இன்ட்டு 0.08 இஸ் ஈக்குவல் டு 0.24x. இது வந்து கேர்ள்ஸ். ஓகே, அப்போ என்ன எத்தனை பாய்ஸில் எத்தனை ஃபெயிலு, கேர்ள் எத்தனை ஃபெயில்? இப்போ டோட்டலாக பண்ணணும். ஓகே, ஸோ டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு ஸோ என்ன இருக்கும்? ஸோ 4. ஸோ 4. ஓகேவா? ஸோ 4 என்ன ஆகும்? 0. 1.04x டோட்டல் ஃபெயில்டு. ஓகேவா? ஸோ டோட்டல் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் ஃபெயிலை மைனஸ் பண்ணிட்டுனா நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? பாஸ்ட் என்னன்னு கிடைச்சிருமா? ஸோ அப்போ 8x - 1.04x அப்படின்னா இது வந்து பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 8x - 1.04 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடையாது 6.96x. இது பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டலில் ஸோ ஃபெயிலியர் பண்ணால் கிடச்சிருச்சு. பட் என்ன கேள்வி கேட்குறாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் த பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சு, பட் பர்சன்டேஜ் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸால் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ்எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 6.968. ஓகேவா? டிவைட் பண்ணி இன்ட்டு 100ஆல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட பாஸ் பர்சன்டேஜ் இஸ் 87% உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ 87னா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் இந்த கேள்விக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.